வணக்கம் பாலாஜி. நீலாங்கரையில் உள்ள விஜய் வீட்டிற்கு முன்பிருந்த பாதுகாப்பு முழுமையாக அகற்றம் செய்யப்பட்டுள்ளது. விஜய் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் வாயிலும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. நேற்று வரை விஜய் வீட்டு வாசலில் நூற்றுக்கணக்கானோர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் இன்று போலீசாரின் பாதுகாப்பு இல்லாமல் விஜய் வீட்டு வாசல் வெறிச்சோடி காணப்படுகிறது. மே 4 வாக்கு எண்ணிக்கை வெளியானதை அடுத்து விஜய் வீடு பரபரப்பாக காணப்பட்டு வந்தது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றதை அடுத்து நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டு இருந்தது. அதேபோல் விஜய்க்கு கான்வாய் வாகனம் மற்றும் விஜய் வீட்டு வாசலில் பலத்த பாதுகாப்பு, அதேபோல் பனையூர் அலுவலகத்திலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு வந்தது. இந்த நிலையில் நேற்றைய தினம் ஆட்சி அமைக்க உரிமை கோரி கவர்னரை விஜய் சந்தித்தார். ஆட்சி அமைக்க தேவைப்படும் எண்ணிக்கை 118 என்ற நிலையில் 113 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை விஜய் கவர்னரிடம் வழங்கினார். மீதமுள்ள எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்தை வழங்கிய பின் தான் ஆட்சி அமைக்க அழைப்பு கொடுக்க முடியும் என கவர்னர் தரப்பில் விஜயிடம் கூறப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மற்ற கட்சிகளிடம் ஆதரவு வேண்டி விஜய் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். இதற்கிடையில் நேற்று இரவில் இருந்தே விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த உயர்மட்ட பாதுகாப்பும் திரும்ப பெறப்பட்டது. விஜய் வாகனத்துடன் சென்று கொண்டிருந்த கால்வாய் வாகனமும் நேற்று இரவிலிருந்து திரும்ப பெறப்பட்டது. நேற்று இரவு பட்டினப்பாக்கத்தில் இருந்து விஜய் தனியாக அவர் காரில் நீலாங்கரைக்கு உள்ள அவருடைய இல்லத்திற்கு வந்தார். அதேபோல் நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்தை சுற்றியும் பலத்த போடப்பட்டிருந்த பாதுகாப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. விஜய் வீட்டிற்கு செல்லும் தெருகளில் வைக்கப்பட்டிருந்த பேரிகார்டுகளும் அகற்றப்பட்டன. இன்று காலை விஜய் வீட்டு வாசலில் வைக்கப்பட்டிருந்த மெட்டல் டிடெக்டர் வாயிலும் எடுத்து செல்லப்பட்டுள்ளது. கடந்த 2-3 நாட்களாக நீலாங்கரை பகுதியே பரபரப்பான சூழ்நிலையில் இருந்து வந்த நிலையில் இன்று இயல்பான நிலைக்கு உள்ளது. விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருந்த கான்வாய் வாகனம் மற்றும் பாதுகாப்பு திரும்ப பெறப்பட்டுள்ளது. அதேபோல் விஜய் வீட்டு வாசலில் போடப்பட்டிருந்த பாதுகாப்பும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 2-3 நாட்களாக நீலாங்கரை பகுதியை பரபரப்பாக காணப்பட்டு வந்த நிலையில் இன்று இயல்பு நிலையாக காணப்பட்டு வருகிறது.